ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரியே வந்து நம்பி இருக்கு. தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஜய் மாதிரி ஒரு பெரிய கிரௌட் புல்லர் பின்னாடி நம்பி இருக்கும்போது அந்த படம் தள்ளி போச்சுன்னா எல்லாருக்குமே நஷ்டம். ப்ரொடியூசர் நஷ்டம், விஜய் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், எங்களை மாதிரி வந்து ஜெனரல் சினிமா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். ஜனநாயகன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து ஒரு நாள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். 9th வருமா, 10th வருமா, நான் இல்லை வந்து 14th வருமாங்கிற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்த்தேன். அப்புறம் 21st வந்து இப்போ கோர்ட்டில் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க நெக்ஸ்ட் ஹியரிங்னு. ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அந்த ஹியரிங்ல என்ன நடக்குது, அவங்க ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா December 19th வந்து பார்த்துட்டாங்கன்னா எனக்கு வந்து இத்தனை கட்ஸ் இருக்கு இல்லைங்கிறத சொல்லுவாங்க. இந்த யூஎஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துருந்தோம். ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆக்சுவலாக வரணும். ஏன்னா படத்தை வேற யாரும் வெளியாள் பார்க்கல. அங்கே சென்சார் போர்டில் ஒரு 4+1 5 பீப்புள் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு க்ரூ பார்த்தது தான். ஸோ அந்த பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க வந்து சாட்டையால் அடிக்கிறது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து இவர் கார்த்திக் கூட தான் எம்ஜிஆர் மாதிரி வந்து சாட்டை வச்சு அடிச்சாரு. பட் என்னன்னா அந்த படத்தை ப்ரொமோஷன்ஸ்ல அந்த சீன்ஸ் எதுவுமே வரல. படமா நம்ம பார்க்கும்போது அந்த சீன்ஸ் வந்துச்சு. அது யாருக்குமே வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட யாருமே வெளியில அதை பத்தி பேசல. இப்போ நான் சொல்றது வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள். அந்த சாட்டை வச்சு அடிக்கிறது தான் வந்து ப்ராப்ளம், அதனாலதான் வந்து படத்தை தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஜனநாயகன் வந்து இப்போ 21st தீர்ப்புக்கு அப்போ 23rd ரிலீஸ் ஆதான் தெரியல. இன்னொன்னு என்ன ஒரு இஷ்யூனா, கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்கன்னா சப்போஸ் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கும். அது வரைக்கும் விஜய் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஒன்று வந்து அவர் முக்கியமான ஒரு பொலிட்டிஷியனா அங்கே நிற்கிறாரு, கேண்டிடேட்டா நிற்கிறாரு. இன்னொன்று கண்டிப்பா ப்ரொபகேண்டா கண்டிப்பா இருக்கும் படத்துல. ரெண்டு காரணத்தை சொல்லி அந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க. அப்புறம் ஜூன் ஜூலைல தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும். இது தமிழ் சினிமாக்கே நீங்க பண்ற ஒரு துரோகங்க. அது எல்லாருக்குமே லாஸ். தியேட்டர்ஸ் நிறைய பேர் மூடிட்டு தியேட்டர் வந்து கல்யாண மண்டபமா ஊர் சைடு எல்லாம் பண்றாங்க. சென்னையில தான் ஏதோ தியேட்டர்ஸ் கொஞ்சமாவது ஓடுது. ஊர் சைட்ல எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் மாதிரி ஒரு படம் வந்தா பொங்கல் டைம்ல 10 நாள் கல்லா கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க. ஸோ தியேட்டர் டிக்கெட் சேல்ஸ்ல ரொம்ப பெருசா கிடைக்காது. ஒரு 20% 25% தான் கிடைக்கும். பட் ஒரு ஸ்நாக்ஸ் சேல்ஸ்ல, ஒரு பார்க்கிங் டிக்கெட்ஸ்ல ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த ஒரு 10 நாள் அவங்க ஒரு காசு பார்க்கறதுல வந்து ஓகே ஒரு 3 மாசம் தாங்குங்கிற மாதிரி மற்ற படங்கள்ல வர கொஞ்சம் கம்மி வசூல் வச்சு அப்படியே தாக்கு பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை வந்து நீங்க ஸ்டாப் பண்றது டோட்டல் பிசினஸ் வந்து கொள்ளுதுங்க. தியேட்டர் ஓனர்ஸை கொள்ளலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொள்ளலாம். இதை நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் போய் நிற்கும். அவர் வந்து இப்போ ஒரு 400-500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுங்களேன். படத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்துல நீ ஒரு 100 கோடியை குறைச்சிங்கன்னா கூட அந்த 100 கோடிங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய அமௌண்ட், அது எவ்வளவு பெரிய லாஸ். இப்போ நம்மளாம் ஒரு இடத்துக்கு இப்போ டிக்கெட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம தேட்டர் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு அந்த டிக்கெட் காசு அவங்க வந்து ரிலீஸ் ஆகலன்னு ரீஃபண்ட் பண்ணா கூட வந்துட்டு போற 100 ரூபாய், ஐயோ 100 ரூபாய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆச்சு, நம்ம டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு நம்ம யோசிப்போம். அப்போ ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ வருஷம் மாசக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு அவர் வந்து 50 கோடி 100 கோடி லாஸ் எடுக்கிறாருன்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய லாஸ். டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு அது லாஸுங்க. இந்த படத்துல அத்தனை பேர் நடிச்சிருப்பாங்க, அத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் வெளியே வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஒர்க்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பண்ற துரோகம். மனசாட்சியை உங்க கேளுங்க, நீங்க பண்ணது சரியா இல்லையான்னு. இப்போ நிறைய எனக்கு வந்து ஒன்று புரியல. இப்போ நானே வந்து பராசக்தி படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ்ல சொன்னேன். நான் ஆக்சுவலா 2 விதமான ஒரு ரிவ்யூ இன்டர்வியூ வாட்டவர் நான் வந்து நிறைய சேனல்ஸ்ல கொடுத்தேன். ஒன்று என்னன்னா, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாததுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரல் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் என் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், பல சேனல்லையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அது பின்னாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரியே வந்து நம்பி இருக்கு. தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஜய் மாதிரி ஒரு பெரிய கிரௌட் புல்லர் பின்னாடி நம்பி இருக்கும்போது அந்த படம் தள்ளி போச்சுன்னா எல்லாருக்குமே நஷ்டம். ப்ரொடியூசர் நஷ்டம், விஜய் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், எங்களை மாதிரி வந்து ஜெனரல் சினிமா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். பராசக்தின்னு ஒரு படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா நிறைய சேனல்ஸ் நான் பாக்குறேங்க. கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து என்ன திட்டுறீங்க, நான் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா இருக்கேன், நான் வந்து சிவகார்த்திகேயன் இது பண்றேன், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா 2 படம் வருது, ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அப்படி வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா வந்து என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
ஸோ ஆப்வியஸ்லி பொங்கலுக்கு 2 படம் ஒரே டைம்ல வருது. அதுக்கு பின்னாடி 1008 காரணம் இருக்கலாம். உங்களுக்கு வந்து பராசக்தி ரிலீஸுக்கு பின்னாடி வந்து சிவகார்த்திகேயன் மாத்திரம் தான் காரணமாங்கிறது. அதை தாண்டி இந்த படத்தோட ப்ரொடியூசரு யாருக்கு கையில வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, தமிழோட தியேட்டர்ஸ் வந்து ரெட்ஜன் கையில இருக்குங்கிற போது நம்மளுக்கு தெரியும். அவங்களால வந்து ஒரு ஜனநாயகனுக்கு அகேன்ஸ்டா வந்து அவ்வளவு தியேட்டர்ஸ் பிடிக்க முடியும்னா ரெட்ஜெண்டால மாத்திரம் தான் பிடிக்க முடியும்னு தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு. எல்லாமே நீங்க டார்கெட் பண்ணி ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயன் மேல போடுறீங்க. அந்த டைரக்டர் வந்து எவ்வளவு திறமையான டைரக்டர். சூரரை போட்டெல்லாம் அவ்வளவு ரிசர்ச் பண்ணி பண்ணாங்க. அதே ரிசர்ச் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 1960s நடந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு படமா பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா, ஹிந்தி ஏன் இங்க வரக்கூடாது, ஹிந்தி வராதனாலதான் இங்கிலீஷ் வந்து இங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு ஒரு பெரிய லாங்குவேஜா இருந்து அத்தனை பேர் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு இங்கே இருந்து ஒர்க் பண்றவங்களும் அத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இங்கே வர வச்சு அவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்க வந்து இங்கிலீஷை வந்து மக்கள் வந்து அவ்வளோ கத்துக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 லாங்குவேஜ் தான் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ். ஹிந்தி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டைல்யூட்டா இருக்கும். இங்கிலீஷோட பெனிட்ரேஷன் இந்த அளவுக்கு இருந்திருக்காது, நம்ம இந்த அளவுக்கு முன்னேறிக்க மாட்டோம். ஸோ இவ்வளோ விஷயத்த ஒரு டைரக்டர் படமா கொண்டு வரும்போது வேணும்னு விஜய் படம் வராதனால நான் அதை போய் பார்க்க மாட்டேன். பார்த்துட்டு எவன் அதை வந்து பாசிட்டிவா சொல்றான்னா வேணும்னு பாசிட்டிவா சொல்றான், விஜய்க்கு அகேன்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக பாசிட்டிவா சொல்றான். நான் விஜய்க்கு அகேன்ஸ்டா சுத்தமா கிடையாதுங்க. நான் வந்து அத்தனை சேனல்ஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஜனநாயகன் படம் வந்து அவர் கடைசி படம். ஒரு 33 வருஷமா வந்து சினிமாவில் இருந்திருக்காரு. இன்னைக்கு இருக்க 3 கிரௌட் புல்லர்ல அவர் ஒருத்தருங்க. ரஜினி, அஜித், விஜய் இவங்களை தாண்டி யாரு அவ்வளவு கிரௌட் வந்து தியேட்டருக்கு புல் பண்றா? இவங்க 3 பேர் தான். அது ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு இவங்க 3 பேர் படத்துக்குமே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நடிகரை வந்து அவர் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. இனிமேல் அவருக்கு படம் வந்து எப்படியும் வராதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இப்போ அரசியல் போறாரு. அப்பேற்பட்ட ஒரு நடிகர் படத்தை வந்து தள்ளி வைக்கிறது மிகப்பெரிய தவறுங்கிறது நம்ம அத்தனை சேனல்ல பேசியிருக்கோம். இருந்துமே ஒரு பராசக்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு இப்படி சொல்றீங்க. விஜய் பத்தி தப்பா பேசி நீங்க திட்டிருந்தாங்க கூட பரவாயில்ல, நான் ஒத்துப்பேன். இன்னொரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்க வந்து திட்டுறது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. தயவு செய்து புரிஞ்சுங்க. நல்ல சினிமாவை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னாதான் இன்னொரு டைரக்டர் நல்ல சினிமா வந்து எடுப்பான். இல்லைன்னு வச்சுங்களேன், ஏதோ அவங்க கடுப்பாகி நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் எடுக்காம போனா ஏதோ ஒரு படங்கள் தான் வரும். தயவு செய்து நல்ல சினிமாவை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க.